ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டைனி ஃபுட்ஸில் கேசரி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பொருட்கள் வச்சுருக்கோம். தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். ரவை, சர்க்கரை, நெய் பாருங்கள், நெய், முந்திரி, திராட்சை, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச முந்திரி அண்டு திராட்சை, கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் நான் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரவையை சின்னதாக இருக்க பாத்திரத்தில் போட்டு மண் சட்டியில் போட்டு அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சமாக வறுக்க போகிறோம். அப்படியே குட்டியாக இருக்குது, செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, செஞ்சு பார்த்தோம். பாருங்கள், அது ரொம்ப கெட்டியாக இருக்குது. நெய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படியே மெதுவாக சூடு படப்பட ஃப்ரீஸ் ஆன கீ வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருது. பொறுமையாக கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் வறுத்தாச்சு. இன்னும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. கீயும் ரவையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்ருக்கணும். ஃபுல்லாக வறுத்து முடிச்சாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். பார்ப்போம், எடுத்து இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோக்கா ஒன்றும் சுடலை, ஸோ கையிலேயே எடுத்து மாற்ற போகிறேன். மெதுவாக அப்பா எடுத்து ஒரு சின்ன தட்டில் கொட்டிட்டேன். அதுலேருந்து வரவே மாட்டேன்னுது. சரி, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நல்லா கொட்டியாச்சு. அதே பாத்திரத்தை வச்சு அது நிரம்புற அளவுக்கு தண்ணீர் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அந்த துகள்கள்லாம் ஒட்டிகிட்ருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே தண்ணீர் ஊற்றி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ரவை எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த தண்ணியை பார்க்குறோம், அது கொஞ்சமாக கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே உள்ளே இருக்கிற ரவையெல்லாம் நல்லா டிப் ஆகிட்டு அதோட ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நைஸ், அழகாக இருக்குல்ல. அந்த கொதி வர்றது தெரியுது பாருங்கள். பவுல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஸோ வாட்டர் ஹீட் ஆகிட்டே இருக்குது. நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீக்கிரம்ப்பா, ஹீட் ஆயிரு. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பு பற்ற வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விளக்க வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த விளக்குலேருந்து வெளியே வர புகையை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே லைட்டாக வெளியே வந்துட்டுருக்கு. எங்களை மஸ்கிட்டோலேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்ச நெய் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். கேசரி பவுடரும் இதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறோம். ஏன்னா போடும்போதெல்லாம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து அப்படி கட்டியாயிடும். அது கேசரி மாதிரியே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளறி விட்டு இருக்கோம். நல்லா கிளறி விடணும். அந்த ரவை கொஞ்சம் வேகிற அளவுக்கும் as well as அந்த வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இதோட சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணணும். தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சா. வாட்டரே இல்லை பாருங்கள். சுகர் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஆல் பிளேசஸ் ஆர் குட். எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குது. சுகரை ஆட் பண்ணுவோம். சுகரை அப்படியே ஃபுல்லாக கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அதோட எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும்.
கட்டி விடாம இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ரவையோட பதம் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இருக்கேன். ஜஸ்ட் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கிளறணும். அப்படியே விட்டோம்னா கட்டி ஆயிடும். பரவாயில்ல, இப்போ கட்டி ஓரளவுக்கு ஆயிடுச்சுன்னா கிளற கஷ்டமாக நார்மலான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ரவையும் கொஞ்சம் வெந்துடுச்சு. எல்லா பக்கமும் சரிசமமாக எடுத்து விடுறேன், ஏன்னா அடியில் பிடிச்சிரும் இல்லையா, சர்க்கரை அதனால் எடுத்து சேர்க்க விட்டுட்டு போகிறோம். இருக்கோம். கொஞ்சம் சுகர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அப்படியே அதோட கிளறி விடுங்க. இருக்கும் பாருங்க. ஸோ ஹீட்டில் சுகர் விழுக விழுக அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். மெல்ட் ஆகி அப்படியே ஹனி மாதிரி பாருங்களேன், அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். நீங்கள் ஒரு கப் வந்து ரவை எடுத்தீங்கன்னா அதோட 2 கப் அளவு சர்க்கரை சேர்க்கணும், அப்போ தான் அதோட அளவு கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய சுகர் வேணுங்கிறவங்க 3 கப் சேர்த்துக்கலாம். பட் 2 கப்பே லிமிட்டடாக இருக்கும். ஒரு கப் வந்து நீங்கள் ரவை எடுத்தால் 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே அது மெல்ட் ஆக பாருங்கள், அது ஹனி மாதிரி வரும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். கீழே இருக்கிற ரவை எல்லாமே மேலே வந்துடணும். எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே கிளறிட்டே அப்படி ஒரு ஹல்வா மாதிரி இருக்குது இல்லையா. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பபிள்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அதை கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். அப்படியே ஹல்வா மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணலாம், மேஷ் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பாத்திரம் வேறு குட்டியாக இருக்குது. ரைட், அப்படியே கொஞ்சம் மேஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருக்குது, அதை கொஞ்சம் மேஷ் ஆகிடுச்சு. மேஷ் பண்ணி இருந்தாலும் 1 or 2 பபிள்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஸோ நாட் அன் இஷ்யூ. ட்ரை பண்ணுவோம். வாவ், இதில் கலர் காம்பினேஷன் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. சம்வாட் எல்லாத்தையும் இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 5 minutes வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வரைக்கும் எல்லாத்தையும் மேஷ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகி அதோட கலர் அமேசிங்காக இருக்குது. கிளறிட்டு இருந்தோம் இல்லையா, ரொம்ப லைட் ஆரஞ்சில் அப்படியே ஹல்வா மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகென்ட், யூ ஆர் லுக்கிங் லைக் வாவ். இந்த ஸ்டேஜில் அழகாக இருக்குது. நம்ம சைட்லெலாம் ஒட்டிக்கிறதுலாம் எடுத்து விட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது என் கையில் இருக்க கீயை அதோட ஆட் பண்ணுறேன். கீ எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆட் பண்ணிட்டேன். அந்த ஹீட் பட அப்படி கீ வந்து மெல்ட் ஆகிட்டே வருது அதோட சேர்ந்து. நல்லா சீக்கிரமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நல்லா கிளறி விட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பட் இந்த குவான்டிட்டிக்கு நான் கொடுத்த நெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் ஃபில்டு வித் கீ. நிறைய கீ வந்துடுச்சு. சேர்த்துட்டு அட் லாஸ்ட் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் கூட சேர்க்கணும், பட் அதோட ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்காததுனால நாங்கள் வெறும் கீயையும் அஸ் வெல் அஸ் ஏலக்காய் சேர்க்காம முந்திரியும் திராட்சையை மட்டும் சேர்த்துட்டேன். பார்க்கும்போதே கலர் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்ப குட்டியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என் பொண்ணுகிட்ட கொடுத்து அதை செக் பண்ண போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. டெக்கரேட் பண்ணியாச்சு, அது மேலே சின்ன சின்ன முந்திரிகளை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. மகிட்ட டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன், என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணுறா.